இரத்த சிவப்பணுக்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு எந்த பொருளைக் கொண்டு செல்கின்றன? ஏ. ஆக்சிஜன். பி. நைட்ரஜன். சி. ஹைட்ரஜன். டி. கார்பன் டை ஆக்சைடு. சரியான பதில் ஏ. ஆக்சிஜன். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் என்ற புரதம் நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை பெற்று உடலின் அனைத்து திசுக்களுக்கும் கொண்டு செல்கிறது. இது உயிர் வாழத் தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்ய உதவுகிறது. புரதங்களில் நைட்ரஜன் எந்த நிலையில் உள்ளது? ஏ. இணைந்த நிலையில். பி. தனிம நிலையில். சி. வாயு நிலையில். டி. திரவ நிலையில். சரியான பதில் ஏ. இணைந்த நிலையில். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆனவை. இதில் நைட்ரஜன் மற்ற தனிமங்களுடன் இணைந்து ஒரு சிக்கலான அமைப்பில் உள்ளது. இது தனிமமாக இல்லாமல் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடன் பிணைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. எந்த கட்டமைப்பின் மூலம் ஆண் இனப்பெருக்கத் துளை திறக்கிறது? ஏ. அண்டக்குழல் ஓவிடாட். பி. ஆண்குறிப்பை பெனியல்சா. சி. புரோஸ்டேட் சுரப்பிகள் புரோஸ்டேட் கிளான்ஸ். டி. இனப்பெருக்க அறை ஜெனிட்டல் ஏட்ரியம். சரியான பதில் பி. ஆண்குறிப்பை பெனியல்சா. 4 அட்டைகளில் லீச் ஆண் இனப்பெருக்க துளையானது 10வது உடற்கண்டத்தின் வயிற்றுப் பகுதியில் உள்ள ஆண்குறிப்பை பெனியல் சாக் வழியாக திறக்கிறது. இது இனச்சேர்க்கையின் போது விந்தணுக்களை வெளியேற்ற உதவுகிறது. பசுமை இல்ல விளைவு வளிமண்டலத்தின் எந்த கூறுகளின் அதிகரிப்பால் ஏற்படுகிறது? ஏ. ஆக்சிஜன் அளவுகள். பி. காற்று மாசுபடுத்திகள். சி. நைட்ரஜன் அளவுகள். டி. நீராவி. சரியான பதில் பி. காற்று மாசுபடுத்திகள். 5 வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் மற்றும் காற்று மாசுபடுத்திகள் அதிகரிப்பதால் புவி வெப்பமடைதல் ஏற்படுகிறது. இவை சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தை தடுத்து நிறுத்தி பூமியின் வெப்பநிலையை உயர்த்துகின்றன. அட்டைகளில் தோலின் மூலம் நடைபெறும் என்று விவரிக்கப்படும் உயிரியல் செயல்முறை என்ன? ஏ. செரிமானம் டைஜஷன். பி. கழிவு நீக்கம் எக்ஸ்கிரீஷன். சி. இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன். டி. சுவாசம் ரெஸ்பிரேஷன். சரியான பதில் டி. சுவாசம் ரெஸ்பிரேஷன். 1 சரியான விடை டி. சோகஸ்மெலி. அட்டைகளில் சுவாசம் தோலின் மூலம் நடைபெறுகிறது. தோலில் உள்ள நுண் இரத்த நாளங்கள் மூலம் வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. தவறான விடைகள் ஏ. செரிமானம் என்பது உணவு மண்டலத்தில் நடைபெறும் ஒரு செயல்முறையாகும். 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல் அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? ஏ. குற்றொலி அலைகள். பி. மீயொலி அலைகள். சி. கேட்கக்கூடிய அலைகள். டி. இன்ஃப்ராசோனிக் அலைகள். சரியான பதில் பி. மீயொலி அலைகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி. மனித செவிகளால் கேட்க முடியாத 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல் அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் மீயொலி அலைகள் எனப்படும். வௌவால்கள் மற்றும் டால்பின்கள் இந்த அலைகளை பயன்படுத்தி தொடர்பு கொள்கின்றன. நுரையீரல் தமனிகள் நுரையீரலுக்கு எந்த வகையான இரத்தத்தை வழங்குகின்றன? ஏ. ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தம். பி. ஊட்டச்சத்து நிறைந்த இரத்தம். சி. ஆக்சிஜன் அற்ற இரத்தம். டி. வடிகட்டப்பட்ட இரத்தம். சரியான பதில் சி. ஆக்சிஜன் அற்ற இரத்தம். சரியான விடை சி. சோகஸ்மெலி. பொதுவாக தமனிகள் ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை சுமந்து செல்லும். ஆனால் நுரையீரல் தமனி மட்டும் விதிவிலக்காக இதயத்திலிருந்து ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துச் செல்கிறது. உயர் முதுகெலும்புகளில் காணப்படும் தசை வகையாக பின்வருவனவற்றில் எது பட்டியலிடப்படவில்லை? ஏ. மென்மையான தசை ஸ்மூத் மசில். பி. தன்னிச்சையான தசை வாலண்டரி மசில். சி. வரித்தசை ஸ்ட்ரையேட்டட் மசில். டி. எலும்பு தசை ஸ்கேட்டல் மசில். சரியான பதில் ஏ. மென்மையான தசை ஸ்மூத் மசில். 1 உயர் முதுகெலும்புகளில் எலும்பு தசை, வரித்தசை மற்றும் தன்னிச்சையான தசைகள் முக்கியமாக வகைப்படுத்தப்படுகின்றன. மென்மையான தசைகள் பொதுவாக உள்ளுறுப்புகளில் காணப்பட்டாலும் சில குறிப்பிட்ட வகைப்பாடுகளில் இவை முதன்மை பட்டியலிலிருந்து விலக்கப்படலாம். இருவித்திலைத் தண்டின் வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கு எது? ஏ. பீட் பெட். பி. புறத்தோல் எபிடெர்மிஸ். சி. புறணி கார்டெக்ஸ். டி. அகத்தோல் எண்டோடெர்மிஸ்.
சரியான பதில் பி புறத்தோல் எபிடெர்மிஸ். சரியான விடை பி சோகஸ்மெலி புறத்தோல் எபிடெர்மிஸ் என்பது தண்டின் வெளிப்புற அடுக்காகும். இது உட்புற திசுக்களை பாதுகாப்பதோடு நீராவி போக்கையும் கட்டுப்படுத்துகிறது. இது பொதுவாக ஒரு அடுக்கு செல்களால் ஆனது. ஒரு வீட்டிற்கு வழங்கப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் மின் அழுத்தம் என்ன? ஏ 330 வி, பி 440 வி, சி 220 வி, டி 110 வி. சரியான பதில் சி 220 வி. 3. இந்தியாவில் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் மாறுதிசை மின்னோட்டம் ஏசி பொதுவாக 220 வோல்ட் மின் அழுத்தத்தை கொண்டிருக்கும். இது 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்டது. ஏ 330 வி என்பது இந்தியாவில் வீட்டு உபயோகத்திற்கான தரநிலை அல்ல. U238 பி ஏன் P239 டி என்ற வினையில் யுரேனியத்தின் U அணு எண் என்ன? ஏ 238, பி 239, சி 92, டி 93. சரியான பதில் சி 92. சரியான விடை யுரேனியத்தின் அணு எண் 92 ஆகும். இது அதன் உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அணுக்கரு வினைகளில் தனிமத்தின் ஐசோடோப்புகள் மாறினாலும் அதன் அணு எண் மாறுவதில்லை. எந்த இயற்கை நிகழ்வு மாறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ நாடித்துடிப்பின் வேகம், பி காகிதத்தின் எடை, சி பென்சிலின் கூர்மை, டி பருவங்கள் சீசன்ஸ். சரியான பதில் டி பருவங்கள் சீசன்ஸ். 9 பருவங்கள் சீசன்ஸ் மாறுவது என்பது பூமியின் சாய்வு மற்றும் சூரியனைச் சுற்றி வரும் இயக்கத்தால் ஏற்படும் ஒரு இயற்கையான காலமுறை மாற்றமாகும். இது காலநிலையிலும் சுற்றுச்சூழலிலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஜேடேன் 2 HCl ஜேடேன் Cl என்ற வினையில் உருவாகும் வாயு எது? ஏ O, பி H, சி CO, டி Cl. சரியான பதில் பி H. சரியான விடை பி H. துத்தநாகம், ஜேடேன் போன்ற உலோகங்கள் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் HCl வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயுவை H2 வெளியேற்றுகின்றன. இது ஒரு இடப்பெயர்ச்சி வினையாகும். இதில் உலோகம் அமிலத்திலிருந்து ஹைட்ரஜனை இடமாற்றம் செய்கிறது. இடது ஆரிக்குலோவென்ட்ரிகுலார் வால்வில் எத்தனை இதழ்கள் உள்ளன? ஏ 3, பி 2, சி 1, டி 4. சரியான பதில் பி 2. 4 இதயத்தின் இடது ஆரிக்கீழ் மற்றும் இடது வென்ட்ரிக்கிள் இடையே உள்ள வால்வு ஈரிதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு என்று அழைக்கப்படுகிறது. இது 2 இதழ்களைக் கொண்டது. போல்ட்ஸ்மேன் மாறிலியின் மதிப்பு என்ன? ஏ 1.381024 Jk1, பி 1.381024 Jk1, சி 1.381023 Jk1, டி 1.381023 Jk1. சரியான பதில் டி 1.381023 Jk1. 6 போல்ட்ஸ்மேன் மாறிலி கே என்பது ஒரு வாயுவில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை அதன் வெப்பநிலையுடன் தொடர்புபடுத்தும் ஒரு இயற்பியல் மாறிலி ஆகும். இதன் மதிப்பு 1.381023 Jk1. TeNO-வில் உள்ள நைட்ரஜன் காரங்களுக்கு இடையேயான இணைப்பின் பண்பு என்ன? ஏ மிகவும் குறிப்பிட்டது, பி மாறக்கூடியது, சி குறிப்பிட்டதல்லாதது, டி சீரற்றது. சரியான பதில் ஏ மிகவும் குறிப்பிட்டது. சரியான விடை ஏ சோகஸ்மெலிவில் அடினின் எப்போதும் தைமினுடனும் குவானின் எப்போதும் சைட்டோசினுடனும் மட்டுமே இணையும். இந்த குறிப்பிட்ட இணைப்பே மரபணு தகவல்களை துல்லியமாக நகலெடுக்க உதவுகிறது. விதை உற்பத்தி செய்யாத தாவரங்கள் அவற்றின் தாவர உடலின் தன்மை அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ 1, பி 4, சி 2, டி 3. சரியான பதில் டி 3. விதை உற்பத்தி செய்யாத தாவரங்கள் கிரிப்டோகேம்கள் அவற்றின் உடல் அமைப்பின் அடிப்படையில் தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா மற்றும் டெரிடோஃபைட்டா என 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இது தாவரவியலில் ஒரு முக்கிய வகைப்பாடாகும். அறுவடை தவிர உடனடியாக அறுவடைக்கு பிந்தைய என்ன நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன?
ஏ கதிரெடுத்தல் மற்றும் தூற்றுதல். பி நீர்ப்பாசனம் மற்றும் பூச்சி கட்டுப்பாடு. சி உலர்த்துதல் மற்றும் பொட்டலமிடுதல். டி நடவு செய்தல் மற்றும் உரமிடுதல். சரியான பதில் ஏ கதிரெடுத்தல் மற்றும் தூற்றுதல். சரியான விடை கதிரெடுத்தல். த்ராஷிங் என்பது தானியங்களை வைக்கோலில் இருந்து பிரிப்பதாகும். தூற்றுதல் வின்னோயிங் என்பது காற்றில் தூற்றி உமியை நீக்குவதாகும். இவை இரண்டும் அறுவடைக்கு பின் உடனடியாக செய்யப்படும் முக்கிய விவசாய முறைகள். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?